பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? நம்மை நடத்தினதான ஆண்டவர், உங்களை நடத்தி இருக்கிறதான கர்த்தர் இன்னும் கிருபையாக உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவஜனமே, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியானது பின்பாக உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுது அந்த பகுதியை உட்கார்ந்து வாசியுங்கள். 17வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லப்படும். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து அங்கே அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே ஆண்டவராகிய இயேசு அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னவென்று சொல்லும் பொழுது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். யாரை? தேவ பிள்ளைகளாகிய நம்மை. சீக்கிரத்தில் நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை அப்படிதானே, இந்த உலகத்தை விட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் ஆண்டவரே, சீக்கிரமாக என் ஜீவனை எடுத்துருங்க, நான் இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ண போகிறேன், செத்துட்டா நல்லா இருக்குமே. எப்போ பார் இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பார் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையே, நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், என்னால் என்ன பயன்? இல்லைப்பா, உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை எடுக்கிறாரா, எடுக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உங்களை இந்த பூமியில் வைக்க தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா உங்களை என்னைக்கு எடுக்கணுன்றது அவர் தெரிஞ்சிருக்கிறார். உட்கார்ந்து அவர்கிட்ட புலம்பாதீங்க, அப்பா என் ஜீவனை இடும், என் ஜீவனை இடும், என் ஜீவனை இடும். அவர் அதுக்காகவும் உங்களை அழைச்சிருக்கிறாரு, அதுக்காகவும் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. இல்லையே தேவ பிள்ளையே, இல்லையே தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு எலியாவை போல போதுமாண்டவரே, போதுமாண்டவரே, ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்துக்கொண்டு போதுமாண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இல்லை இல்லை இல்லை, நீ போதுன்னு சொல்கிறதுனால நான் உன்னை எடுக்க போகிறது, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா. உன்னை நான் தீமையிலேருந்து பாதுகாக்கிறேன், காக்கையின் வரத்தை நான் கொடுக்குறேன், ஆகாரத்தை நான் கொடுக்குறேன், தண்ணீரை நான் கொடுக்குறேன், உன்னை வழி நடத்துகிறேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ ஏன் இங்கே படுத்து கிடக்கிற? உனக்கு இங்கே என்னப்பா வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? நீங்கள் நாம் நினைக்கிறது என்ன, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டோன்னா ஐயோ முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும், முடிஞ்சிட்டா நல்லா. அப்போ நீ எந்த பிரச்சனையில் தான்ப்பா நீ தாக்கு பிடிச்சி ஓட போகிற? கர்த்தர் பழக்கப்படுத்தும் போது பழக்கப்படுத்தப்படுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒரு பிள்ளை இப்போ ஒரு வாகனத்தை எடுத்து ஓட்டுது, ஒரு சின்ன சைக்கிள் எடுத்து ஓட்டுது. ஐயோ என் பிள்ளை கீழே விழுந்து அடிப்பட்டாதான்ப்பா அந்த பிள்ளைக்கு அது தெரியும் அடுத்த முறை விழக்கூடாது என்பதற்கு. அன்னைக்கு ஒரு 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 தாயார், சின்ன பிள்ளை தான் அவருடைய பிள்ளைக்கு சில காரியங்கள் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தாள். அந்த பிள்ளை ஓடி போகும்போது கீழே விழுந்துட்டு, அவளும் ஓடிப்போய் அந்த பிள்ளைய என்ன பண்ணுறான்னா தூக்கி, ஐயோ என்னமாச்சு என்னமாச்சு என்னாச்சு. நான் இப்போ சொன்னேன், ஏம்மா விடு, கீழே விழட்டும், 4 அடி படட்டும். ஐயோ அப்படி இல்லை, என் பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாது, என் பிள்ளை கீழே விழக்கூடாது, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவா. ஏதோ சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. இல்லைங்க, இல்லை, பிள்ளைகள் தடிக்கி விழுந்து கீழே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும், அடிப்படணும். 4 அடிப்பட்டாதான் அந்த பிள்ளைக்கு என்னன்றது தெரியும். அதே போல தான் சில சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் நம்மை பாதையில் நடத்துவார். அதுக்காக நான் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதல்ல. ஆண்டவராக ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்களுக்கு பிரச்சனை வருது, சோதனை வருது, பாடுகள் வருது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், பாடுகளிலே நீர் அவர்களை விலக்கி ரட்சிக்க வேண்டும் என்பதை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்ப்பா, வேண்டிக் கொள்ளுகிறேன் தேவ பிள்ளையே. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கு? என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றீங்களா? ஆண்டவரே தீமையிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்றீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள்,
வசனம் அதை தானே சொல்லுது, சோதனையோடு கூட தப்பி போகத்தக்க போக்கையும் உண்டாக்குகிறவர். சோதனை உண்டு, அதோடு கூட தப்பி போகத்தக்க பாதையும் ஏற்படுத்துகிறவர், வழியை ஏற்படுத்துகிறவர். தேவ பிள்ளையே, உனக்காக தேவன் திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையில மாட்டிட்டேன்னு நினைக்காதீங்க. வெளியே கர்த்தர் கொண்டு வர்றதற்கு சொற்ப நேரம் போதுங்க, சொற்ப நேரம் போதும். தீமை நின்று உங்களை விலக்கி ரட்சிக்க கர்த்தருக்கு சொற்ப நேரங்கள் போதும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உலகத்திலிருந்து எடுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க விரும்பல. என் வாழ்க்கையில் வருகிற சகல தீமைகளில் நின்று என்னை விலக்கி ரட்சிப்பீராக, என் குடும்பத்தை விலக்கி ரட்சிப்பீராக. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் மருமக்கள், என் பேரப்பிள்ளைகள், என் குடும்பம், என் சகோதர சகோதரிகள், அவர்களை நீர் விலக்கி ரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் ஜெபம் அப்படியாய் மாறட்டும், உங்கள் ஜெபம் அப்படியாய் மாறட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்கள் வாழ்க்கை அப்படியாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எதையும் ஆண்டவரே தாங்கி கடந்து போகத்தக்கதான அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எல்லாவற்றிலும் பழகிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உங்களை ரட்சித்து கர்த்தர் நடத்துவார், விடுவித்து கர்த்தர் நடத்துவார். அங்கே தீமை நின்று உங்களை காத்து அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வேலி அடைத்து நடத்துகிறவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் தம்முடைய ஜனங்களை தீமையினின்று விலக்கி பாதுகாக்க ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய சோதனைகளிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும், சுகமாய் நடத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, ஆண்டவராக இயேசு வேண்டிக் கொண்டது போல தேவனே, இந்த உலகத்தின் சகல சூழ்நிலைகளிலும் வரக்கூடிய தீமைகளில் நின்று நான் ரட்சிக்கப்பட, பாதுகாக்கப்பட, காக்கப்பட எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. தேவன் உங்களை விலக்கி அவர் பாதுகாப்பார், ரட்சித்து நடத்துவார். கிருபை உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வார். God bless you. God bless you. God bless you.